நல்லதே நடக்கும் பூம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, ஒரே கல்ல 2 மாங்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரே கிரக பெயர்ச்சியில் 3 வரங்களை பெறப்போகிறீர்கள். ஆமாங்க, எப்படி ஒரு கெட்டவன் நல்லவங்க கூட சேர்ந்தா நல்லதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு மாறுவானோ, அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு குருவினுடைய பெயர்ச்சியால் கெட்டது செய்யக்கூடிய கிரகங்கள் கூட உங்களுக்கு நல்லது செய்ய போகுது. அதுவும் முக்கியமா 3 விஷயத்துல. ஒரு கிரக பெயர்ச்சி 3 வரம் கிடைக்க போகுது. அதை பத்தி தான் இன்றைய பதில பார்க்க போறோம். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் 2025 எப்படி இருக்க போகிறது விரிவா விளக்கமா நம்ம பார்த்துருவோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு சொல்றாங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தெரியும், தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் உயர்ந்த எண்ணம், உயர்ந்த லட்சியம், கண்டிப்பா கௌரவத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். அடுத்தவங்கிட்ட எந்த ஒரு சூழல்லையும் நம்ம கை நீட்டி விடக்கூடாது, கையேந்திரக்கூடாது அப்படின்றதுல கண்ணியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ தனச்சனியாக சனி பகவான் மாறிட்டார். ஏற்கனவே சனி பயிற்சி பலன்கள் நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே பதிவிட்டாச்சு. சரிங்களா? இப்போ வாக்கு சனியாக தனச்சனியாக சனி பகவான் இருக்கிறார். இந்த ஒரு நேரத்தில் தனத்திற்கு காரக கிரகம், தங்கத்திற்கு காரக கிரகம் குரு பகவான், அவருடைய பெயர்ச்சி நடைபெற போகுது. சனி பயிற்சி நடக்கும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், நமக்கு கெட்டது நடக்குமா அப்படின்னு. ஆனா குரு பயிற்சியை எல்லோரும் பயமின்றி எதிர்பார்த்து காத்திருப்போம். என்னன்னா குரு பயிற்சியில யாருக்கு நல்லது நடக்க போகுது, சரிங்களா? அதைத்தான் எதிர்பார்ப்போம். அப்படிப்பட்ட பயிற்சி ஆகும் போதே நல்ல ஒரு சுபத்தோடு மற்றவர்களுக்கு பயமில்லாத ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். அவருடைய பயிற்சி நடைபெற போது மே மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாற போறார். இந்த பயிற்சி கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். என்னன்னா உங்களுடைய கும்பத்திற்கு 5ஆம் வீடு மிதுனம், அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டுல பஞ்சம குருவாக அவர் அமரப் போகிறார். அப்போ குரு பகவானால் பெரிய அளவு நன்மை பெறப்போகின்ற ராசிகள்ல கண்டிப்பா உங்க கும்பராசி முதல் ராசியாக வரும். ஓகேங்களா? இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவினுடைய 9ஆம் பார்வை உங்கள் மீது, உங்க ராசியின் மீது விழும். ஓகேங்களா? இப்போ இதுல நாம இந்த வருடம் கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, ராகு கேது பயிற்சியும் இருக்குது. ராகு கேது மே மாதம் 18ஆம் தேதி, அதாவது குரு பயிற்சி நடந்த ஒரு 4 நாட்களுக்குள்ளேயே ராகு கேது பயிற்சி நடக்க போது 18ஆம் தேதி. அதுல ராகு குறிப்பிட்டு 2ஆம் வீடான மீன ராசியில இருக்கிறார் இல்லையா, அவரு உங்களுடைய கும்பத்திற்கு ஜென்மத்துக்கு வருகிறார். ஏன்னா அந்த ராகு கேதுகள் பின்னோக்கி வலம் வரக்கூடிய கிரகங்கள். மற்ற கிரகங்கள் செய்த கொடுத்த ஒரு பலனை மாத்தணும்னா அது ராகு கேதுவால முடியும். கடந்த காலத்தை மாத்த முடியுமா? ராகு கேதுவால முடியும். அப்படிப்பட்ட வலிமை புரிந்திய கிரகம் உங்களுடைய கும்பராசிக்கு வருது. சரியா? அப்ப அந்த ராகுவை குரு பார்க்கிறார். எப்போதுமே ஒரு கெட்டது பண்ணக்கூடியது, ஒரு பாவ செயல், ஒரு கெட்ட பழக்க வழக்கத்துல ஈடுபடுத்தக்கூடிய அந்த ராகு பகவானுக்கு குரு பார்வை கிடைக்குது. கெட்டவனை குரு பார்க்கிறான், நல்லவன் பார்க்கிறான். அப்போ பெரிய அளவு நன்மை நடக்க போகுது. என்ன நன்மை அப்படின்னு கேட்டா, கும்ப ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி, அரசியல் பதவியா இருக்கலாம், சினிமா பதவியா இருக்கலாம், கண்டிப்பா கிடைக்க போகுது. அரசாங்க வேலை கிடைக்க போகுது. நீங்க வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிகள் முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய அந்தஸ்து, நீங்க பார்க்கக்கூடிய அந்த வேலை தொழிலை பொறுத்துதான் அந்த அந்தஸ்து கிடைக்கும் இல்லையா? அப்படி அந்த வேலை தொழிலால் பெருமிதம் கொள்கின்ற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை, முக்கியமான பொறுப்பு, ஒரு நிறுவன தலைவர் ஆகக்கூடிய வாய்ப்பினை இந்த ராகுவும் குரு பார்வையும் கிடைக்க போகுது. இந்த ஒரு நேரத்துல நான் சொன்ன மாதிரி இந்த ஒரே கல்ல 3 மாங்கான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது என்னன்னா காதல் அல்லது பிள்ளை. இந்த 2ல ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு நன்மை நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கி இல்லாதவங்க குழந்தை பாக்கம் கிடைக்கும், அல்லது லவ் ஃபெயிலியர் இருந்தால் அந்த லவ் ஃபெயிலியர் சரியாகும், காதல் கல்யாணத்துல முடியும், அல்லது காதலாலே வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை சரியாகும். இது முதல்ல கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். 2வது இந்த சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, வீடு. ஏன்னா அந்த உணவு உடை இருப்பிடம் மனிதனுக்கு அத்தியாவசியமான தேவை. அதை விட இந்த காலகட்டத்தில் வீடு, வருமானத்தை கொடுக்கக்கூடிய வேலை தொழில், குடும்பம், இது ரொம்ப 3மே ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட அந்த சொத்தை இந்த வருடம் வாங்க வைக்க போறாரு ராகுவும் சனி. ஏன்னா 2ல தனச்சனி, குடும்ப சனி.
ஓகேங்களா? குடும்பத்திற்காக ஒரு வேலை, குடும்பத்திற்காக ஒரு சொத்தை உருவாக்க போறீங்க, அதுக்கு பணம் வேணும்ல. அந்த பணத்தை கொடுக்கின்ற சூழலில் 5ஆம் வீட்டில் குரு இருக்கிறார். அந்த பணத்தை தேடக்கூடிய வரக்கூடிய அமைப்பை ராகு ஜென்மத்திலிருந்து கொடுக்கிறார். சோ பணத்தை தேடி நீங்க வெளியில கிளம்ப போறீங்க. யாருக்காக அப்படின்னா குடும்பத்திற்காக. சோ போன சக்சஸ் ஆகுமா? வெற்றி கிடைக்குமா? கிடைக்கும். அந்த கிடைக்கும்ன்ற அந்த வெற்றியை கொடுப்பது குரு பகவான். அப்போ ராகு 2ல் சனி, 5ல் குரு. அந்த குரு ராகுவை பார்க்கிறார். அப்போ குடும்பத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்து விடுவீர்கள். குடும்பத்துக்காக ஒரு சொத்தை, நிலத்தை, ஒரு வீட்டை கெட்டி முடிச்சு வாங்கி கொடுத்துருவீங்க. அதே போல குடும்பத்துல யாருக்காவது கல்யாணம் முடியல, உங்க கூட பிறந்தவங்களுக்கு அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையை திறம்பட செய்து முடித்திருவீங்க. உங்களுடைய கடமை அப்படின்றது முடிய போகுது. ஸோ அதை தீர்த்து முடிச்சிருவீங்க. உங்களுடைய பாரம், சுமை என்பது குறையும். ஓகேங்களா? இது குருபான் மூலமாக. ஸோ 3வது மிக மிக ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேலை தொழில் வேணும் இல்லையா? அந்த ஒரு வேலை தொழில் குருவினுடைய பார்வையால் உங்களுக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பா ஒரு இடமாற்றம் இருக்குங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பழைய வேலையை விட்டு புது வேலைக்கு போறதுக்கும், வேற கம்பெனிகளுக்கு மாறுறதுக்கும், புதுசா ஒரு தொழில் தொடங்குறதுக்கும், ஒரே நேரத்துல 2 வேலை அல்லது ஒரே நேரத்துல வேலை தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். சோ அதற்குண்டான வருமானம், வழிவகை, முதலீடு, அதற்குண்டான பணம், இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? என்ன இந்த கணவன் மனைவி வேலைக்காக அல்லது வேறேனும் காரணங்களுக்காக விலகி இருக்கக்கூடிய தருணம் இருக்கும். ஆனா அது சுபமா தாங்க இருக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்கு. ஸோ மிகப்பெரிய அளவு சண்டை சச்சரவு, அதனால பிரிவு அப்படின்றது இருக்காது. ஏன்னா பொதுவா ராகு கேது, ஜென்மத்துல ராகு 7ல் கேது வரும்போது கணவன் மனைவிக்கிடையே பிரிவு ஏற்படும். ஆனா இப்போ குரு பார்வை உங்களுக்கு இருக்குது. அப்போ குடும்ப சண்டையை தீர்த்து வைக்க போகிறார் இந்த குரு பகவான். ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு கண்டிப்பா ராகு எதுகள் எழுந்தாலும் குரு அதை தடுத்து நிப்பாட்டுவார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ குருவால இன்னொரு ஆபத்துல இருந்து நீங்க தப்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா தம்பதியர், கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை, அதுல இருந்து நீங்க தவிப்பீங்க. ஸோ ஒரு வேலைக்காக, ஒரு தொழிலுக்காக நீங்கள் இடம் மாறுவீர்கள். ஸோ அந்த காரணம் அப்படித்தான் உங்களுக்கு அமையும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு பக்கம் இந்த குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறாரு. ஸோ உங்களுடைய கும்பத்திற்கு அது 9ஆம் வீடு. 9ஆம் வீடுங்கிறது பாக்கியஸ்தானம். எதிர்பார்த்த மாதிரி லைஃப்ல நான் இது கிடைச்சிட்டா நான் லைஃப்ல செட்டில் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரி நிலையான ஒரு வீடு ஒரு இடத்துலையோ, நிலையான வேலை ஒரு இடத்துலையோ, அல்லது நிலையான வருமானத்தை கொடுக்கிற ஒரு தொழிலோ உங்களுக்கு இந்த வருடத்துல குருவானுடைய பயிற்சியமா கிடைச்சு ஸ்டாண்டர்டான, நிரந்தரமான, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, வருமானத்தை இந்த தடவை பண்ண கொடுத்துருவாரு குரு பகவான். அது மாற்று கருத்து. அடுத்து 7ஆம் பார்வை தனுசுல பதியுது. அது உங்களுடைய கும்பத்திற்கு 11 லாபஸ்தானம், பண வருவாயை கொடுக்கக்கூடியது. அப்போ ஒரு பக்கம் தனச்சனி, வாக்குச்சனி, இன்னொரு பக்கம் லாபத்தை குரு பார்க்கிறாரு. அந்த தனுசு குருவுடைய வீடு. அப்போ பணப்பிரச்சனை கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக வராது. பெரிய அளவு கடன் பிரச்சனை என்றாலும் அது கரைந்து போகும். பணம் இல்லாதனால நின்று போன வீடா இருக்கலாம், ஒரு தொழிலா இருக்கலாம், அல்லது உங்க திருமணமா இருக்கலாம். அந்த பணத்தடை விலகி அந்த காரியம் கைகூடும். மூத்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். வர வேண்டிய பணம் வந்து சேரும், வசூலாகும். இப்போ எல்லாத்தையும் தாண்டி 9ஆம் பார்வை என்பது உங்க ராசியை பார்க்கிறாரு. ராசியில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறாரு. ஸோ பயணம் அதிகமான முறையில் இருக்கும். அந்த பயணத்துல பலன் உண்டு, பணமும் உண்டு. ஸோ ராகுக்கு குரு பார்வை கிடைத்து ராகு மேற்கொண்டு பலம் பெறுகிறார். அப்போ கண்டிப்பா பண ரொட்டேஷன்றது எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் அதிகமான முறையில் இருக்கும். ஸோ பழைய கார் வாண்டி வாகனத்தை வித்துட்டு புதுசா வாங்குறது, பழைய பொருளை போட்டு புது பொருள் வாங்குறது, பழைய தங்க நகையை போட்டு புது தங்க நகை வாங்குறது போன்ற புது மாற்றம் செய்ய போகிறீர்கள். அளவு பழைய வீட்டை இடிச்சு புதுசா வீடு கட்டுறது, அதை வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்றது, ஸோ பழைய தொழிலை விரிவாக்கம் பண்றது, புதிதாக மாற்றுவது போன்ற நிலைப்பாடுகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ உங்களுடைய அந்தஸ்து, மதிப்பு, கௌரவம் அனைத்துமே மாறப்போகின்றது இந்த பஞ்சம குருவால். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். அதனால தெய்வங்களுக்கு உணவால் செய்யப்பட்ட நெய்வேத்தியம், ஸோ சாமிக்கு இந்த நெய்வேத்தியம் படைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பா குறிப்பிட்டு குரு பகவானுக்கு வியாழக்கிழமை உங்க வீட்டிலேயே நீங்களே ஒரு எலுமிச்சம்பழ சாதமோ ஏதோ உணவு வகை செய்து அது நெய்வேத்தியமாக இறைவனுக்கு படைத்து வணங்கி விட்டு வந்தால் மிகப்பெரிய அளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். ஸோ இதை வாரந்தோறும் வியாழக்கிழமை ஃபாலோ பண்ணீங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். ஸோ மறக்காம கோயில்களில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு தேவைப்படுகின்ற மருந்து சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் வாங்கி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அந்த பதவி வாய்ப்பை, அந்த பண வாய்ப்பை கொடுக்கும். இதை மட்டும் தவறாம நீங்க பண்ணிக்கங்க.
ஸோ நல்ல நாம் என்ற கும்பராசியில் பிறந்தவருக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அப்படி தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்தவள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.